அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதோ ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த உலக இயக்க நட்சத்திரம்னு 2 நட்சத்திரம் இருக்கு. உலகத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு 2 நட்சத்திரம் இருக்குது. அந்த 2 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த 2 நட்சத்திரத்தில் நமக்கு ஏதாவது கிரகங்கள் உட்காரணும். அப்ப அந்த மனிதன் என்ன அமைப்பு அப்படின்னா என்ன சொல்லலாம்னா பெரிய டேலண்டட் பர்சனா இருக்கும். எது ஒன்றுமே நமக்கு ஒரு விஷயம் தெரிந்தால்தான். இப்போ தேன் ஏதாவது ஒரு தேன் தட்டு இருக்குது, அது இனிப்பு உள்ள இருக்குது. அது மேல இருக்கிற ஈய பார்த்து நீங்க பயந்தீங்கன்னா தேன் குடிக்கவே முடியாது. அந்த ரகசியத்தை அந்த ஈ கடிக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வித்தையை தெரிந்து வைத்திருக்கணும். எதுலையுமே கஷ்டம் இல்லாத எதுவுமே கிடையாது. கர்மா ஜோதிடம் பார்க்கறதுல கர்மா வந்துட்டு தான் இருக்குது. கர்மா வந்துட்டு தான் இருக்கும். கர்மா வராமலாம் இருக்காது. கர்மா வந்துட்டு இருந்ததுன்னா என்ன செய்யணும்? கர்மாவை நம்ம என்ன சொன்னா சரி பண்ண கத்துக்கிடணும். அதுக்காக ஜோதிடம் படிச்சாச்சு, இனிமே வெளியே போய் சொன்னான உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன சொன்னானே வருமானம் வராது. அப்ப எதை படித்தாலும் அதில் புலமை பெற வேண்டும். புலமைன்னா என்னது? பிஹெச்டி பட்டம் வாங்கணும். பிஹெச்டி பட்டம் அவங்க எழுத்துப்பூர்வமா வாங்குறாங்க, நம்ம அனுபவபூர்வமா வாங்கணும். அப்ப ஒரு மனிதன் என்ன சொன்னா டேலண்டட் மனிதனாக வருவானா அப்படிங்கிறத அந்த ஜாதத்தை பார்த்தோன்னே தெரியணும். அப்ப ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா இது ஆரம்ப புள்ளிகள் மட்டும் இதுல உட்காரக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் அப்படின்னா, ஆரம்ப புள்ளி மட்டும் இதுல உட்காரக்கூடாது. மற்ற இடங்களில் இதன் மீது கிரகம் உட்கார்ந்தால் அவர்கள் பெரிய யோகசாலிகளாக இருப்பார்கள். எப்படி யோகசாலிகளா இருப்பாங்க அப்படின்னா அது என்ன காரகத்துவமுடைய லக்கணம், உங்களுக்கு எந்த ஆதிபத்தியமுடைய லக்கணமாக வருகிறது. ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா கும்பலக்கணமாகி 4ஆம் இடத்தில் என்ன சொல்றான்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தின் மூலமாக அந்த நபர் பெரிய யோகசாலியா மாறியிருப்பார். உறுதியா மாறியிருப்பார். அதுல எந்த வித மாற்றமே கிடையாது. ஏன்னா இது அனுபவபூர்வமான உண்மை. அதே சமயத்துல அதே கும்பலக்கணமாக திருவாதிரை நட்சத்திரத்துல போய் ஒரு கிரகம் அவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். அதுல ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தா குலதெய்வத்தை வச்சு என்ன வேணாலும் ஜாயிச்சிரும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது தாயை என்ன சொன்னா கொஞ்சம் அனுசரிச்சு பிடிச்சான்னா அவன் பயங்கரமான யோகசாலியாக வருவான். அந்த கிரகம் இந்த திருவாதிரையிலேயோ அந்த ரோகிணிலேயோ என்ன ஆதிபத்தியம் உடைய கிரகம் உட்கார்ந்திருக்கிறதோ அதன் மூலமாக இவன் வாழுகின்ற காலத்தில் ஃபுல்லாவே உலகத்தையே இயக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தன்னுடைய ஜாதகத்தில் என்ன சொல்றான்னா அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது என்ன காரகத்துவ உறவோ அந்த உறவுக்குண்டான உயிர் இவன் வாழுகின்ற காலத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழுகிறதோ அத்தனை ஆண்டுகள் இவனுக்கு யோகம். இதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம சாதாரணமா ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், இது 13ஆவது நட்சத்திரம், 15ஆவது நட்சத்திரம், இதெல்லாம் வெளிப்புறத்துல ஜோதிடம் பாக்குறவங்க பூரா சொல்லிக்கிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒரு பெரிய கேவலமான விஷயம்னா ஜோதிடர்கள் என்ன சொன்னா ஒரு அழகான பேச்சு, அழகான கருத்துக்களை சொல்லலாம், வாழ்வதற்கு வழி சொல்லலாம். எல்லாவனையும் போய் என்ன சொல்றான்னா ஒரு கிரகம் கெட்டு போச்சு, ரைட்டு, வாஸ்தவம்.
அதுக்காக வந்து என்ன சொன்னான்னா, பொது வெளியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டல்ல இருக்கிற லெட்டின் அலசி விட சொல்றோம். என்னடா ஏதாவது வந்து என்ன சொன்னா, நீ கிரகத்திற்கு பரிகாரம் சொல்ல உன்னை வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக சொல்லணும். தாந்திரிக பரிகாரம் சொல்லணும், மாந்திரிக பரிகாரம் சொல்லி ஒருத்தர் நம்ம இழுத்து கொண்டோம். பொது வெளியில் இருக்கின்ற ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிற அந்த சந்திரன் சனி சேர்க்கைக்கு, சந்திரன் சனி சனின்னா லெட்டின், சந்திரன்னா சாப்பிட்ற இடம். அப்ப அவருக்கு சந்திரன் சனி சேர்க்கை இருந்து அந்த தோஷத்தை போக்குவதற்கு பெரிய ஹோட்டல் இருக்கிற லெட்டினை கழுவி விட்டு அந்த தோஷம் போகுங்க. என்னையா பரிகாரம் சொல்ற? உனக்கு ஒருத்தன் கேட்டு ஒரு கூட்டம், அதை கேட்டு என்ன வாழ்க்கையில இத சொல்லுவதற்கு உனக்கு எப்படியே இதே சந்திரன் சனி சேர்க்கைக்கு ரொம்ப ஈஸிடா பரிகாரம். சனிக்கிழமை சந்திர ஓரை, திங்கக்கிழமை சனி ஓரை. ஒண்ணு இல்ல, என்ன செய்வதுன்னு சொன்னா வந்து தயிர் சாதம் தானம். இது ஈஸி மனிதனுக்கு. பொது இடத்துல இருக்கிற ஹோட்டல்ல இருக்கிற லெட்டினை போய் நீ அலசி விட சொல்றியே. பைத்தியகாரர்கள் வந்து என்ன சொல்றாங்க, நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, ஜோதிடம் ஜோதிடம் எங்கேயோ ஒண்ணு இருக்கு எங்கேயோ ஒண்ணு இருக்குங்கிறதுனால அலைஞ்சி வந்து உன்னை தேடி வருவதனால் நீ பீய போய் அலசி விட சொல்ற. அவன் வீட்டு லெட்டினாலும் அலசி விட சொல்லு, அது தப்பு கிடையாது. ஏன்னா பொண்டாட்டி உள்ள புருஷன் இருந்து இதை வந்து அவன் அலசி விட்டதுனால எந்த ஒரு பாதிப்பு. பொதுவெளியில் இருக்கு. நல்ல வேலை வந்து என்ன சொல்றான்னா வந்து என்ன சொல்றான்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற லெட்டின்ல அலசி விடுன்னு சொல்லாம போனான். இதுக்கு வந்து தாந்திரி சக்கரவர்த்தின்னு எதுக்குடா பேர் வைக்கீங்க? எதுக்கு பேர் வைக்கீங்க? மக்களை கேவலப்படுத்தாதே. கிரக ரீதியாக வந்து 9 நவதாண்டியம் தாண்டா பரிகாரம். 9 நவதானியம் தான் பரிகாரம், ஒண்ணுமே கிடையாது. சந்திரன் சனி சேர்க்கை வந்து சந்திரனுக்கு பச்சரிசி, சனிக்கு எள்ளு, ரெண்டையும் கலந்து வந்து தானம் பண்ணு, ஏழைக்கு தானம் பண்ணு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா சனின்னா வந்து என்ன சொன்ன, இந்த சூப்பர் டஸ்ட் டீ இவ்வளவுதான். இந்த சூப்பர் டஸ்ட் டீ அப்படிங்கிற ஒரு அந்த டீ தூள் பாக்கெட்டு, ஒரு 1/2 லிட்டர் பால், சந்திரன்னா பால், இதை தானம் பண்ணு. சந்திரன் சனி சேர்க்கைக்கு உண்டான தோஷம் போகாதா? அடுத்தவன் பேட்ட பைய அலசி விட்டா தான் போகுமாடா? இப்பேற்பட்ட முட்டாள்தனமான சின்ன வயசு பேக எல்லாமே எவனுக்குமே அறிவில்லை. இதையும் கேட்டு வந்து கிளாப் பண்றோம். இது என்ன? ஜோதிடத்தை கேவலப்படுத்தாதீர்கள். திரும்பவும் அதான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா, பரிகாரம் என்பது 9 நவதானியம் தான். இதை தவிர வந்து நம்ம முன்னோர்கள் ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ கண்டுபிடிச்ச எந்த கண்டுபிடிச்சிட்ட? லெட்டின் அலசி விடு, காய்கறி வெட்டி கொடு, தானம் பண்ணுன்னு சொல்லு, அதை ஏற்றுக்கொள்வோம். ஆமா, தர்மம். ஏழைகளுக்கு தானம் பண்ணுன்னு சொல்லு. சனினா கருப்பு, கருப்பான வந்து ரொம்ப கண்டக்கரேறன்னு இருக்கின்ற எத்தனை பேர் இருக்கா? ஒண்ணுமே வேண்டாங்க. பெட்ரோல் பல்கில் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு கருகருன்னு ஒரு பிள்ளை இருக்கா, அது சனி. பெட்ரோல் என்பது டீசல் என்பது சனி. அவங்களுக்கு என்ன செய்யணும்? இங்க வாமா, பிள்ளைகளாம் நல்லா இருக்கா, என்ன வேலை பார்க்கீங்க, எவ்வளவு சம்பளம் கொடுக்காங்க, இந்தாங்க ஒரு 100 ரூபா செலவுக்கு வச்சுக்கிடுங்க. அதான்டா பரிகாரம். நல்ல வேலை பெட்ரோல் பல்லுக்கு இருக்கிற லெட்டினை போய் அலசி விட சொல்லல. இதுக்கு ஒரு கூட்டம், இதுக்கு ஒரு கிளாப்பு, இதுக்கு ஒரு இதெல்லாம் ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் தயவு செய்து என்ன சொல்றான்னா, எல்லா மக்களும் கெட்டாலும் மேன்மக்கள் தான். நீங்க போய் பணம் வேணும், பொருளாதாரம் வேணும், அது வேணும்னு நீங்க கேட்கறதுல அனர்த்தமானது. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை இயக்க தெரிஞ்ச சொல்லி கொடுத்துட்டாலே போதும். 9 நவதானியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா கிரகம் எல்லா அதுலயும் பின்னி பிணைஞ்சுதான் இருக்குது. அந்த பின்னி பிணைஞ்சு இருக்குது, ஒண்ணுமே வேண்டாம். நவகிரக தோஷத்தை போக்குவதற்கு 9 நவதானியத்தை வாங்கு. லேசா வறுத்து வந்து மிஷின்ல கொடுத்து அறுத்துட்டு என்ன அரைச்சிட்டு சனிக்கிழமை நவதானிய தோசை ஊத்தி சாப்பிடு. உன்னுடைய கிரக தோஷம் போகும். 4 தோசை பக்கத்து வீட்டு கேட்கா, இந்தாங்க வீட்டுல வந்து என்ன சொன்ன, அண்ணாச்சிக்காக 4 தோசை விட்டேன், 2 தோசை இருக்குக்கா, சாப்பிடுங்க அப்படின்னா அது பரிகாரம். லெட்டின் அலசி விடு, பீ அலசி விடு, அதை அலசி விடு, இதை அலசி விடு. இதெல்லாம் வந்து இதை வந்து இப்படியெல்லாம் பண்ணுகின்ற, இந்த மாதிரி சொல்லுகின்ற இந்த ஜோதிடர்கள் இளம் தலைமுறையிலும்
அந்த காலத்துல இருக்கிறவன் சொன்னான்னா, உங்களை விட கெட்டிக்கார அப்படி தூக்கி எடுத்தவனை பார்த்து சொன்ன, இப்ப நம்ம தாத்தம் பூட்ட முப்பாட்டெல்லாம் இருக்கான் ஐயா, அவன் சொன்னானா லெட்டில் நினைச்சு விடுனே, எனக்கும் சனிச்சந்திரன் சேர்க்க இருக்கியா? ஏன் லெட்டினை அலசி விடுறதுக்கு இன்னொருத்தர் தான் வாரான். நான் இருக்கிற லெட்டினை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அலசி விட்டதே கிடையாது. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்லையான்னு கேட்க. அப்ப மக்கள் குனிகிறார்கள், நீ குதிரை ஏறிக்கொண்டே இருக்கிறாய். அதெல்லாம் ரொம்ப அதை படிக்கும்போது ஏன் இதை சொல்றேன்னா, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து பணத்திற்கு பிணம் மாதிரி நீங்க போறதுனால தானே எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு ஜோதிடர் பின்னாடி போகாதீங்க. நான் சொல்றேன், என்னைய பொறுத்தவரை நான் அதான் சொல்லுவேன், பணம் வேணுமா, உங்க ஜாதகத்துக்குள்ள இருக்குது, அதை சரியாக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி இதை தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற ஜோதிடர்கிட்ட போங்க. அது உங்களுடைய வாழ்க்கை வளமாக்கும். அதை விடுத்து என்ன சொல்றான்னா வந்து லெட்டின் அலசி விடு, அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து பன்னிக்கு தீவனம் போடு, ஆமா கழுத விட்டையை எடுத்து வந்து அள்ளி போடு, அப்படி பார்த்து தான் வாழணுமா இந்த உலகத்துல வாழ்க்கைய. பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆனோம்னா லெட்டின் அலசிட்டாருட்டா இருக்கான். டாடா, பிர்லா, அம்பானி, அதானி எல்லாமே வந்து என்ன வந்து என்ன சொன்னா, நம்ம நரேந்திர மோடி ஐயா வந்து என்ன சொன்ன, அனச நட்சத்திரத்துல போய் டெய்லி போய் நெட்ல அணைஞ்சிட்டு இருக்காரு. உலகத்துக்கெல்லாம் லெட்டின் கெட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வழியை மானியம் கொடுத்தாரு. அவர்கள் லெட்டின் அலசினாரா? அப்ப நாம் சொல்லுகின்ற பரிகாரம் டீசெண்டா இருக்கணும் யா. நவகிரகங்கள் டீசென்ட் ஆனது யா. 9 1 10 நவகிரகங்கள் வந்து மாந்தியை சேர்த்து அதெல்லாம் ரொம்ப டீசென்ட் ஆனது. கேதுன்னா ஜடாமுடிதான். அந்த ஜடாமுடிக்குள்ள வந்து எவ்வளவு சித்துத்தன்மை இருந்தது. ராகு என்று சொன்னால் வந்து போகம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எவ்வளவு ரசம் சொட்ட சொட்ட சொல்ல இருக்கிற இன்பத்தை அள்ளி கொடுப்பவன் ராகு. எதுவுமே வந்து நீங்க எந்த கிரகத்தையுமே வர சொன்னா நீங்க குறை சொல்றீங்க. குறை சொல்ல 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 இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமே ஆகாது. நீங்கள் நட்சத்திரத்தை மட்டும் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். நட்சத்திரத்தை யோகத்தையும் சேர்ந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியாக மாறும். அதனால என்ன சொல்றான்னா, உலக இயக்கத்தை வந்து வச்சிருக்கிற ஒரே ஒரு 2 கிரகம் ரோகிணியும் திருவாதிரையும் தான். அந்த ரோகிணியும் திருவாதிரையில ஒருவனுக்கு கிரகம் இருந்து விட்டால் அவன் கண்டிப்பாக வாழ்நாளில் வந்து யோகத்தை அனுபவிப்பான். அது உலகத்தையே இயக்கக்கூடிய நட்சத்திரம். உலகத்தையே இயக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்காதா? ஏதாவது 2ல் 1 இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். சும்மா யாரோ என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது புதுமையாக தெரியலாம். நவகிரகத்தை கேவலப்படுத்தாதீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றதான், நவகிரகத்தை கேவலப்படுத்தாதீர்கள். அது சாதாரணமாக நீங்க உணர்ந்து பார்த்தால் தெரியும் எந்த கிரகம் எப்படி வேலை செய்யும் என்பதை வந்து லக்கணம், ஒவ்வொரு லக்கணம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தை நீங்கள் பார்க்கணும். 2 மணி நேரம் ஒரு லக்கணம் ஓடும். அந்த லக்கணத்துல வந்து என்ன சொல்றாங்க, 12 நிமிஷம் அந்த 120 நிமிஷத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா 12 நிமிஷமா நீங்க இது பண்ணீங்கன்னா 9 பாதத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து எத்தனை நிமிஷம் பார்த்தா 120 நிமிஷத்தை 9ஆல வகுத்துருங்க. வகுத்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 9 × 90, 9 × 18, 108. அப்ப 13 நிமிஷம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லக்கணம் போடும்போது அந்த 13 நிமிஷத்திற்கு ஒருக்க மனோநிலை மாறும். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்தில் நுணுக்கங்கள் தெரியாமல் நம்ம வாட்டுக்கு வந்து என்ன சொன்ன, உச்சிமலையில ஏறு அப்படிங்கிறான், ஒருத்தன் இறங்குங்கிறான், ஒருத்தன் லெட்டின்ல அலசி விடுங்கிறான், ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா இன்னும் வேற ஒன்றும் செய்யல. எவனுக்காச்சும் வந்து என்ன சொன்னா காலு கழுகாம இருக்கிறவனுக்கு குண்டியல் விடுன்னு சொல்லாமல் இருந்தால் இந்த ஜோதிடர்களுக்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. தயவு செய்து வந்து எல்லா மனிதனுமே வறுமை வந்தாலும் மனிதன் தான். அவனுக்கு அந்த அவயங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதனை போய் நாம் கீழ்த்தரமான வந்து என்ன சொல்றான்னா
கீழ்த்தரமான வேலைகளை வந்து நாம் செய்வதற்கு வழிகாட்டக்கூடாது. ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்லைன்னு என்ன செய்வான் தெரியுமா? அப்படி போய் வந்து என்ன சொன்னானா, இதனால இப்படி நம்ம செய்யணுமா, இதெல்லாம் தலையெழுத்து அப்படிங்கிற அந்த நொந்து போய்த்தான் செய்வான். நான் வீட்டு லெட்டினை அழைச்சி விடுறதுக்கே வந்து சங்கடப்படுறவன் 10 பேர் இருந்த லெட்டினை போய் நீங்க அழைச்சி விட சொன்னீங்கன்னா இது நியாயமா? இது தவறு, தவறு. எல்லாரும் நீங்க சிந்தனை பண்ணணும். ஏன்னா மனிதன் வந்து உயர்ந்த பிறப்பு, மனித பிறப்பு. அவனை போய் இப்படி எல்லாம் கீழ்த்தரமான செயல்களை செய்யுங்க, உங்க கிரக சேர்க்கை இருக்குன்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா, சனி வந்து என்ன சொல்றான்னா அவ்வளவு கேவலமானவரா, சந்திரன் அவ்வளவு கேவலமானவரா? சனியும் சந்திரனும் சேர்ந்தவனை நீ வந்து வாழ்க்கையை வந்து நீ பாரு, யோகத்தின் உச்சத்தில் இருப்பான். சாதாரண விஷயம் கிடையாது. காலபுருஷனுடைய 11 குடையவனா, காலபுருஷனுடைய 10 குடையவன், 10 11 குடையவன் காலபுருஷனுடைய 4 குடையவனோடு இணையும் போது என்ன நடக்கும்? பெரிய யோகங்கள் நடக்கும். ஆமா, யோகம் வந்து எங்க இருந்து வரும்? புணர்ப்பு தோஷம்னு ஒண்ணு வந்து அதை அக்லியா ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருந்ததுனால புணர்ப்பு தோஷம்னா வந்து என்ன சொல்ல, புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம் எத்தனை மணி நேரம் நீ புணர்ப்பு தோஷத்துல ஈடுபட்டுருவேன்? கொஞ்சம் போனா 10 நிமிஷம், இல்லைன்னா 15 நிமிஷம், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணாது. அந்த புணர்ப்பு தோஷத்தினால் என்ன யோகம் இருக்கு என்பதை நாம சொல்லணும். அதோடைய அவயோகத்தை வந்து எப்படி நாம தள்ளிவிடணும்னு தெரியணும் தான் ஜோதிடம் சொல்லுகிறதே தவிர, சும்மா வந்து இந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் தலையெடுத்துட்டாங்க. வருத்தமாக இருக்கிறது. வருத்தமாக இருக்கிறதுனா பார்க்க போற மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து இப்படி செய்ய சொல்லும் போது ரொம்ப வருத்தம். அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப டீசெண்டான பரிகாரம் இருக்கு. நவதானியம் தான் என் பரிகாரம், இதை தவிர ஒன்றும் இல்லை. அதனால உலக இயக்கத்திற்கு உலகத்தையே இயக்கக்கூடிய ரோகிணியும் திருவாதிரையில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலக இயக்க நட்சத்திரங்களில் உங்களுக்கும் கிரகம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு பிறகுற குழந்தைகளுக்கு இருக்கணும், வந்த மனைவிக்கு இருக்கணும் என்று இருந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் கூறி, இந்த 2 நட்சத்திரங்கள் உலக இயக்கத்தையே நிர்மாணிக்கக்கூடியது. உங்களுடைய இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறுவதற்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.